வீட்லயே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுற ஃபேஸ் பேக் tan ஆச்சுனா வந்து ரைஸ் ஃப்ளோர், ஹல்தி, லெமன். ஓகே. மூணு போட்டுட்டு கொஞ்சம் பொட்டேட்டோ ஜூஸ் போட்டு கர்ட் போட்டா tan இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் ஆயிடும். இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ரைஸ் ஃப்ளோர்ல நிறைய கர்ட் போட்டுட்டு அண்ட் ஹனி போட்டுட்டு ரொம்ப திக்கான பேக்கா வந்து ஃபேஸ்ல போட்டு டெய்லி நைட்ல வந்து லெமன் அண்ட் ஹனி டெய்லி போடலாம். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர்லயுமே சரி. அந்த மாதிரி நிறைய பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் எல்லாம் வருதுன்னா பொட்டேட்டோ ஜூஸ் போடுவேன். லிப்புக்கு என்ன இது போடுவேன்? கர்ட் அண்ட் ஹல்தி இது ரெண்டும் திக்கா கலந்துட்டு திக்கா போட்டா ரொம்ப ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அந்த டார்க்னஸ் எல்லாம் லிப்ல இருக்க டார்க்னஸ் எல்லாம் போயிடும். கிளீன் அப் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு. லைக் ஸ்டீம் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த ஒரு சார்கோல் மாஸ்க் இருக்கும் தான். ஸோ அது போட்டுட்டு எடுத்துட்டு நானா அந்த ஒரு டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நானே பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் அந்த அளவு இல்லை. நான் வந்து ரொம்ப வேர்ஸ்டா தூங்குவேன். நீங்க யூ கான் ஈவன் இமேஜின் அந்த மாதிரி எல்லாம் நான் தூங்குவேனா என்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பாக்ஸஸ் போட்டு நான் நைட்டு போட்டதே கிடையாது. வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போஷியா. ஸோ இன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்வேதா. ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட செல்ஃப் கேர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப எப்போவுமே அழகாக இருக்கீங்க. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அழகாக இருக்கீங்க. அண்ட் இந்த ஃபேவரட்டாக என்னோட அனிமல் பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, போட்டுறதுனால எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட டே ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எது கிடைச்சாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கணுன்ற ஸ்டேஜில் தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் போக போக நம்ம தப்புக்கள் பண்ணி தானே கற்றுப்போம். இந்த க்ரீம் செட் ஆகலை, சில க்ரீமால நமக்கு அலர்ஜி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி இந்த க்ரீம் நமக்கு செட் ஆகலை அப்படின்றதே அதுக்கப்புறமா தான் புரியும். ஸோ அந்த மாதிரி போக போக அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்னும் போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான கேர் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம டெய்லி நம்ம மேக்கப்பில் இருக்கும், ஃபுல் டே ஒரு லைட்டோட இதில் இருக்கும், ஒரு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் மேக்கப்பில் இருக்கணும். ஆப்வியஸாக நிறைய ஸ்கின் கேர் எடுத்துக்கணும். எனக்கு வந்து கெமிக்கலாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வந்து பார்லர் போகிற ரெண்டே விஷயம், ஒன்று ஐப்ரோஸ், ஒன்று அப்பர் லிப்ஸ். வேக்சிங் பண்ண போவோம். அதுவும் மோஸ்ட்லி எனக்கு வேக்சிங்குமே எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் வேக்சிங் பண்ணணுன்ற இப்போ சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வேக்சிங் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்குமே நான் பார்லர் எல்லாம் போக மாட்டேன். இப்போ கொலாபரேஷனுக்கெல்லாம் வந்து ஃபேஷியல் ஓகே கொலாப் தானே வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவேன். தவிர வீட்டில் நான் வந்து ஹோம் ரெமெடிஸ் தான் நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். என்னோட கிச்சனில் வந்து அதுக்குன்னு ஒரு ட்ராவே இருக்குது. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்கேன். லைக் காஃபி பவுடர், ரைஸ் ஃப்ளோர், கிராம் ஃப்ளோர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தான் ஃபேஸுக்கு போடுவேன். பட் க்ரீம் வைஸ்ன்னும் போது டெய்லி மார்னிங் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. எனக்கு வந்து செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ் தான் எனக்கு செட் ஆகுது. ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து அந்த ஸ்கிப் ஆகிறத மட்டும் இல்லாமல் பார்த்துப்பேன். லைக் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜெல் போடுறோம், சீரம் போடுறோம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறமா தான் மேக்கப். இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா தான் மேக்கப். அண்ட் ஷூட் முடிச்சு வந்து என்ன டைமாக இருந்தாலும் மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் தூங்குற பழக்கமே கிடையாது. அது என்ன வேணா இருக்கட்டும். ஏர்லி மார்னிங் ஷூட் வந்து 1 ஹவரில் குளிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருந்தாலுமே கூட மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் எனக்கு என்னன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுற ஸ்கின் கேர் எல்லாருக்குமே செட் ஆகாது. உங்களுக்குன்னு சில விஷயங்கள் செட் ஆகும். அது பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். நான் வந்து ஒரு 2 days நல்லா தண்ணி குடிப்பேன். எல்லாரும் வேற லெவலில் தண்ணி குடிக்கிறா இவன் யோசிச்சு அடுத்த 2 நாள் தண்ணி குடிக்கணுன்றதையும் மறந்தே போயிடுவேன். ஸோ எந்த ஒரு விஷயங்களுமே நம்ம ரெகுலராக பண்ணுறது கஷ்டம் தான். பட் ட்ரை பண்ணுங்க. ஜூஸஸ் நிறைய குடிங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்காதீங்க. எதாக இருந்தாலும் நடக்க போகிறது தான் நடக்கும். இப்போ நான் அந்த ஸ்டேஜுக்கு தான் நான் வந்துட்டேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நடக்க தான் போகுது. நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்ப்போன்றது இருந்தாலுமே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வராது. நல்லா தூங்குங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ, இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும் அதெல்லாம் யோசிக்காமல் அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிச்சு தூங்கினாலே டார்க் சர்க்கிள்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி வர விஷயங்களுக்கு நான் ஹோம் ரெமெடிஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். மற்றபடி கெமிக்கல் வைஸ் எதுவுமே போகிறதே கிடையாது. ஓகே. ஸோ வீட்லேயே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுற ஃபேஸ் பேக் அப்படின்னா அது என்ன? ஒரு இதுக்கு ஒரு சொல்லிங்க. ஓகே. tan ஆச்சுனா வந்து ரைஸ் ஃப்ளோர், ஹல்தி, லெமன். ஓகே. மூணு போட்டுட்டு கொஞ்சம் பொட்டேட்டோ ஜூஸ் போட்டு கர்ட் போட்டா tan இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் ஆயிடும். ஓகே. இது வந்து லீவ்ல இருக்கும். நான் இது பண்ணுவேன். அப்படின்னா சில ரெடிமேட் பேக்ஸுமே நான் வச்சிருக்கேன். லைக் சடனா போடணும் அப்படின்னா எனக்கு மோஸ்ட்லி tan தான் எனக்கு நிறைய ஆகும். ஸோ அது
அண்ட் வந்து ஃபேஸ் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது, ரொம்ப நல்லா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ரைஸ் ஃப்ளவரில் நிறைய கர்ட் போட்டுட்டு அண்ட் ஹனி போட்டுட்டு ரொம்ப திக்கான பேக்காக வந்து ஃபேஸில் போட்டு அந்த ஹைட்ரேஷன் இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், மேக்கப் போட்டு போட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அது பண்ணலாம். அண்ட் இது இருக்குது தானே பாலோட அந்த மேலே இருக்க பால் அதோட இது போடுவேன். அண்ட் வந்து ரெகுலராக வந்து நம்ம ஸ்கின் வந்து மெயின்டைனே ஆகணும், ரெகுலராக இப்படி இருந்தால் போதும் அப்படின்னா வந்து டெய்லி நைட்டில் வந்து லெமன் அண்ட் ஹனி டெய்லி போடலாம். அது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர்லேயுமே சரி, ஏதாவது பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குனாலுமே சரி. அந்த மாதிரி நிறைய பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் எல்லாம் வருதுன்னா பொட்டேட்டோ ஜூஸ் போடுவேன். அது மாதிரி என்னென்ன ஸ்கின்னுக்கு என்னென்ன தேவை இருக்கும். நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நான் கைக்குமே போட்டுட்டு அந்த ஒரு லீவ்னா ஃபுல் டே நான் ஒரு மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பேன். ஹேர் பேக் போட்டுட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு லிப்புக்குமே நான் வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது. என்னோட லிப்புக்கு என்ன இது போடுவேன், கர்ட் அண்ட் ஹல்தி இது ரெண்டும் திக்காக கலந்துட்டு திக்காக போட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அந்த டார்க்னஸ் எல்லாம் லிப்ல இருக்க டார்க்னஸ் எல்லாம் போயிடும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லிப் பாம் பதிலாக கீ போட்டுட்டு தூங்குவேன் லிப்ஸ்ல. அதெல்லாம் உங்களுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் டே லிப்ஸ்டிக் போட்டுட்டே இருக்கும். ஸோ கீ ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஓப்பன் போர்ஸ்க்கு ஏதாவது பண்ணுவீங்களா நீங்க? ஓப்பன் போர்ஸ்க்கு வந்து அது நம்ம க்ளோஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஆப்வியஸாக வரதா செய்யும். நான் வீக்லி ஒன்ஸ் அதுக்கான ஒரு கிளீனப் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு. லைக் ஸ்டீம் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த ஒரு சார்கோல் மாஸ்க் இருக்கும் தானே, ஸோ அது போட்டுட்டு எடுத்துட்டு நானா அந்த ஒரு டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நானே பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் அந்த அளவு இல்லை, பட் 1-2 இருந்தாலுமே கூட அது வந்து உடனே எடுத்துடணும். இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான், நைட்ல ஐயோ பிளாக் ஹெட்ஸ் வந்துச்சு அதே யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். பார்லர்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதை நானே பண்ணிக்கிறேன், செல்ஃப் சர்வீஸ். ஓகே ஓகே. ஒரு மேக்கப் ஹேக் அப்படின்னா என்ன நீங்க பண்றது? லைக் இப்போ வெளியில போறீங்க, டைம் இல்லை, இதை மட்டும் பண்ணிட்டு நான் வெளியில போயிடுவேன் அப்படின்னு ஏதாவது மேக்கப் ஹேக் இருக்கா? நார்மலாக வந்து நம்ம இப்போது டைம் இல்லை அப்படின்ற விஷயங்களில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் ஃபுல்லாக வந்து ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு க்ரீம்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணுறீங்க தானே, அண்டர் ஐஸ்லேயும் அப்பர் லிப்ஸ் போட்டுட்டு நோஸ் மேலே போட்டுட்டு ஃபோர்ஹெட்டில் போட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டாலே நல்ல ஒரு பிரைட்டான ஒரு லுக். லைக் நம்ம மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கும், பட் நம்ம மேக்கப் தேவையே கிடையாது. மாய்ஸ்சரைசர் போட்டதுமே பவுடர் போட்டு செட் பண்ணிடணும். ஓகே, ஈஸியாக. நைஸ். ஸோ இப்போ உங்கள் ஸ்கின் வந்து பயங்கர, எனக்கு பார்க்கும்பொழுது பயங்கர க்ளோயிங்காக இருக்குது. ஏன்னா நான் ஹைலைட்டர் போட்டிருக்கேன். ஓகே, அதனால ஈவனாகவும் இருக்குது உங்களோட ஸ்கின். ஆக்சுவலி எனக்கு வந்து பிக்மெண்டேஷன்லாம் எதுவுமே ஃபேஸில் அதெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே கிடையாது. இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாமே போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் நிறைய போட்டு பிபி க்ரீம் போட்டு லைட்டாக நானும் அந்த பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பிபி க்ரீம் போட்டுட்டு லைட்டாக சும்மா நான் வந்து ஹைலைட்டர்ஸ் மட்டும் போட்டு நான் இது பண்ணியிருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் ஹைலைட், நான் மோஸ்ட்லி அதுதான் ஃபேஸ்க்கு க்ரீம் எல்லாமே தாண்டி ஹைலைட் பண்ற விஷயங்கள். இந்த ஐப்ரோஸ் எனக்கு நேச்சுரலாவே திக் ஐப்ரோஸ், ஸோ அது கொஞ்சம் லைட்டா ஹைலைட் பண்ணிட்டு மஸ்காரா நல்லா போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு லைட்டா blush அண்ட் ஹைலைட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது போட்டாலே நம்ம ரொம்ப ப்ளசண்டா இருப்போம். நைஸ். ஸோ திஸ் ஆர் தட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷேவிங் ஆர் வேக்சிங்? ஆக்சுவலி வேக்சிங் தான், பட் ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஷேவிங். ஓகே. ஷவர் ஜெல் ஆர் சோப்? ஷவர் ஜெல். ஓகே. பாக்ஸஸ் ஆர் நைட்டி அட் ஹோம்? பாக்ஸஸ். நான் நைட்டி நான் போட்டதே கிடையாது, என்கிட்ட நைட்டியே இல்லை. அப்படியா? ஆக்சுவலி ஆமாம், என்கிட்ட நைட்டியே இல்லை. ட்ரை பண்ணணும்னு இருக்காது அது எனக்கு? இல்லை எனக்கு, ஏன்னா நான் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக தூங்கும்போது நீங்கள் யூ கான் ஈவன் இமேஜின் அந்த மாதிரி எல்லாம் நான் தூங்குவேனா. என்னோட மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக பாக்ஸஸ் இஸ் பெஸ்ட். நான் நைட்டி போட்டதே கிடையாது ஆக்சுவலி. ஓகே. இந்த ஷூட்ஸை தவிர ரியல் லைஃப்பில் ஒன்று கூட இல்லை என்கிட்ட. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். அண்ட் கிளட்ச்ட் ஹேர் ஆர் ஃப்ரீ ஹேர்? கிளட்சு தான். ஷூட் இல்லைனாலே நான் வந்து கிளட்சை விட ரப்பர் பேண்ட் எடுத்து இங்கே ஒரு கொண்டை போடுவோம், ஒரு சிங்கி மங்கி கொண்டை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கேன்னா அந்த கொண்டை தான் போட்டுட்டு எந்த ஒரு ஹேர் கூட ஃப்ரண்ட்ல வரக்கூடாது, ஹெட் பேண்ட் எல்லாம் போட்டு ஃபுல்லாக செக்யூராக வச்சிருப்பேன். ஓகே. கிளட்சை விட பேண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ பி சேஃப் ஆர் சோப் ஃபார் வஜைனல் வாஷ்? பி சேஃப் இஸ் ஃபைன். பி சேஃப். நீங்கள் அந்த எப்பயுமே நான் வந்து என்ன யோசிப்பேன்னா, ஆர்டிஃபிஷியலாக நம்ம சில இடங்கள்ல ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணுற தேவையே கிடையாது. ஸோ அதனால பி சேஃப் இஸ் ஃபைன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து ஹேர். இப்போ ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்னர், கர்லர் அந்த மாதிரி நிறைய ஹீட்டிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் பயங்கரமாக டேமேஜாக இருக்கும். அதை எப்படி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அந்த விஷயத்தில் நானே ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கேன். நானே யோசிச்சுட்டு இருக்கேன், என்னதான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கல. எனக்கே புரியல என்னன்னா வந்து என்னோட கேரக்டருக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேர் தான் மோஸ்ட்லி. என்னோட சீரியலில் வந்து நான் ஃப்ரீ ஹேர் தான், லைக் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பண்ணுவோம், இல்லை ஃப்ரீ ஹேர் தான். ஸோ டெய்லி வந்து அவங்க ஆர்டிஸ்டர் அக்காவே பின்னாடி இருந்து திட்டுவாங்க,
மேம் முடியா கொட்டுது மேம், வேற என்னக்கா பண்றது, தமன்னா கேர்ள்ஸ் தான்க்கா பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ஆக்சுவலி எனக்கு யாராவது அது ஒரு நல்ல ஒரு சஜஷன் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பட் இப்போ நான் ஒரு 2-3 விஷயங்கள் நான் இப்போ கற்று வச்சிருக்கேன். அது இப்போ எனக்கு இப்போ ஷெட்யூல் பிரேக் விட்டுருக்காங்க பொங்கல்னால. அதில் நான் அதை தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். என்னன்னா வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் வந்து வீக்லி ஒன்ஸாவது போடணும் அப்படின்னு நினைப்பேன். என்னன்னா ஐபிஸ்கஸ் அந்த ஃப்ளவர், அதோட லீஃப், அப்புறம் வந்து கறி லீவ்ஸு, மருதாணி இலை, சின்ன வெங்காயம் அப்பப்போ போடுவேன் நான் ஹேரில். இது என்னன்னா போட்டு ஒரு 2-3 டேஸ் தான் நல்லா இருக்கும். திரும்பவும் நம்ம அகெயின் நான் கேர்ள்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப இதாகிடுது. இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, என்னன்னா நானும் ட்ரை பண்ணல, ஆனால் நல்ல ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த கோகோனட் ஷெல் இருக்கும் தானே, ஆமாம், கோகோனட் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஷெல் இருக்கும் தானே, அது வந்து பேர்ன் பண்ணணுமா. லைக் சன்ட்ரை பண்ணிட்டு பேர்ன் பண்ணிட்டு அது ரொம்ப பவுடர் ஆகிடுது தானே, அது வந்து கோகோனட் ஆயிலில் போட்டுட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு அது போட்டால் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு என்னன்னா, அது ஆக்சுவலி பாவம் தான், பட் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் சொல்லியிருக்காங்க, அது தெரியல பண்ணணும் தெரியல. ரேபிட்டோட பிளட் இருக்கு, அது வந்து ஒயிட் கிளாத்ல நம்ம டிப் பண்ணிட்டா அது கொடுப்பாங்களாம். ஸோ அதில் டிப் பண்ணி சன்ட்ரை பண்ணிட்டு அது கட் பண்ணிட்டு கோகோனட் ஆயிலில் போட்டால் ரொம்ப நல்லா வளருமா. பட் எனக்கு ரேபிட் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ரீசெண்டாக ஏற்காடெல்லாம் போயிட்டு வந்தப்போ அவங்களோட நிறைய வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னா, எனக்கு அது போடும்போது ரேபிட்டோட பிளட் போடுறோமேன்ற அந்த ஒரு மைண்ட். பட் இப்போ என்னன்னா, முடி முக்கியமா நம்மளோட கான்சியஸ் முக்கியமானா முடிதான் முக்கியம்ன்ற அந்த ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிறதுனால பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இன்டேக் என்ன மாதிரியான இன்டேக் எடுத்துப்பீங்க உங்களோட ஹேரை வந்து? ரொம்ப ஃபஸ்ட்டுங்க அந்த விஷயத்துல. நான் அப்படியா? ரொம்ப நான் ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. நேத்து கூட அந்த ஸ்வாத்தின்னு சொல்றேன் தானே, ஹேர் கேர் பத்தி நான் ஆக்சுவலி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மள மொக்க பண்ணுவாங்க பயங்கரமா. நான் வந்து ஒருத்தங்கிட்ட ரொம்ப தீவிரமா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஹேருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அவ வந்து பாதாமே சாப்பிட மாட்டா, அவ தண்ணியே குடிக்க மாட்டா, அவ இந்த ஸ்ப்ரவுட்ஸே சாப்பிட மாட்டா, கறி லீவ்ஸ் ரைஸ்ல வந்து இப்படி தூக்கி போடுறா, இவளுக்குலாம் முடியே வளராதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டா. அதனால ஏன்டி இங்க நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெயினா பாதாம் சாப்பிடணும் தானே, நான் பண்ண மாட்டேன். இன்டேக் கறி லீவ்ஸ் எனக்கு பிடிக்காது. ஹேர் வளர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் எதுவும் நான் சாப்பிட்றதே கிடையாது. ஓகே, ஆனா வளரணும்னா எப்படி வளரும்? அதானே, ஜூஸ் மாதிரி கூட எதுவும் பண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி இல்ல. ஓகே, நான் ஹேருக்குன்னுலாம் ஜூஸ் அப்படி பண்ணி குடிச்சு இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. பட் ஜூஸஸ் ரெகுலர் ஸ்கின்னுக்கு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். லைக் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்று குடிச்சிடணும், 2 நாளைக்கு ஒன்று குடிக்கணும், அதில் கான்ஷியஸாக இருப்பேன். பட் ஹேர் எனக்கு வந்து நல்லா லென்த்தாக வளரணும்னு ஆசையாக மட்டுமே இருக்கே தவிர அதுக்கான எந்த விஷயங்களும் பண்ணுறதில்ல. அதனால் நான் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்கேன். நீ வளரவே தேவையில்லை போடா, நான் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறேன் அப்படின்னு ரியல் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, வெரி நைஸ். வேற ஆப்ஷன் இல்லையே, என்ன பண்றது? ஆக்சுவலி என்ன தெரியுமா, எனக்கு நல்ல ஹேர் தான், நல்லா இருந்தது. நான் ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணும்போது கூட என்னால் பண்ண முடியாமல் எங்கள் அம்மா வந்து இப்படி க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி தான் என்னோட ஹேர்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருந்தது என்னோட ஹேர். பட் போக போக இந்த கலரிங் பண்ணுவோம், கிரிம்பிங் பண்ணுவோம், நம்ம கேர்ள்ஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ கடைசியில். ஓகே ஓகே, நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நாங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்ப்போம், ட்ரை. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ஹேர் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை போன இன்டர்வியூவில் பார்த்தேன், இப்போ பார்க்குறேன், இதுக்கப்புறம் பார்க்க போகிறேன், அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி அது? ஸோ வாட் டு யூ டூ ஃபார் யுவர் ஃபிட்னஸ்? ஆக்சுவலாக என்னன்னா, ஐ எம் பிளெஸ்ட் வித் தட் கைண்ட் ஆஃப் பாடி. ஓகே, இந்த சில பேர் சாப்பிட்டது குண்டாயிடுவாங்க தானே, அந்த மாதிரி நான் வந்து கிடையாது, கொஞ்சம் ஸ்கின்னி தான். பட் எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் நான் என்னோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், என்னோட ஃபேஸ் தான் ரொம்ப சப்பியாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி என்னோட ஃபேஸ் கம்மியானதுனாலே நான் ரொம்ப லீனாக இருக்க மாதிரி ஆக்சுவலி பார்த்த கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். எல்லாருமே வந்து ரொம்ப லீனாக இருக்கேன், என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன், இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன். என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப சப்பியான ஒரு ஃபேஸ். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சில ஃபோட்டோஸ்லாம் நான் இப்போ பார்க்கும்போது இது நம்ம ஃபேஸ் தானா அப்படி இருக்குது. ஃபிட்னஸ்க்காக நான் ஸ்பெஷலாக நான் வந்து எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. ரெகுலராக என்ன பண்ணுறோமோ அதுதான். பட் வந்து ஏதாவது ஒரு ஃபுட் வந்து நான் எப்படியோ நான் வந்து கேன்சல், லைக் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இமிடியேட் ஃபாஸ்டிங் தான் நான் பண்ணுவேன். லைக் இதர் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுங்கிறதுனால இப்போ அது இது பண்ணியிருக்கேன். பட் I'll make sure நைட்டில் நான் ரைஸே சாப்பிட மாட்டேன். ஓகே, இப்போ மார்னிங் ஆனால் வந்து நான் ஸ்கின்னுக்காக என்ன பண்ணுறேன், டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் கீ சாப்பிட்றோம். ஓகே, ஒரு ஸ்பூன் கீ. அது பிளாக் காஃபியில் போட்டு தான் சாப்பிடணும். நான் அப்படி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பிளாக் காஃபியில் போட்டுட்டு குடிச்சா லிப்ஸ்டிக் போயிடுது. ஏன்னா நான் மேக்கப் முடிச்சு காலையில் போனதும் மேக்கப் போட்டுருவோம் தானே ஷூட்டுக்காக. ஸோ அது அப்படி குடிச்சா லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடுது, திரும்பவும் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஸ்பூனில் கீ சாப்பிட்டுட்டு உடனே பிளாக் காஃபி குடிச்சிட்டு. இதை ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுட்டு அப்புறம் அது இப்படி போயிட்டு இருக்கும்போதே பிளாக் காஃபி குடிச்சிட்டு
இது அந்த வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. கொஞ்சோண்டு அரிசியை வாயில போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு கேஸ்ல உட்காந்துடுற மாதிரி. ஆனா அது ஆக்சுவலி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். லைக் ஸ்கின்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. முடிஞ்சா நம்ம கீ சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் கூட குடிச்சிடலாம். வீட்ல இருந்தா ஹாட் வாட்டர் குடிச்சிருவேன். ஷூட்டுக்கு போறோம்னா நான் சொன்னதை கீ சாப்பிட்டுட்டு பிளாக் காஃபி குடிச்சிடுவேன். ஓகே ஓகே நைஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ பர்சனலாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? அதுக்கு வந்து நம்மளோட ஃபேமிலியில தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகே. ஏன்னா வந்து நம்ம ஷூட்டில் எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களும் நச்ச அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆக்சுவலி இரிட்டேட் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 15-20 டேஸ் நான் ரெகுலராக ஷூட் பண்ணுறேன் அப்படின்னாலே 21st டேலேருந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடும். ஷூட்லேயே நான் அழலாம் ஆரம்பிச்சிருவேன். போதும் சும்மா ஆக்ஷன் கட் டேக் ரெடி மேக்கப் காஸ்டியூம் சேஞ்ச். நைட்டு தூக்கத்துலலாம் நான் பேசுவேன். ஆக்சுவலி என்னை வச்சு ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க. நான் காஸ்டியூம் அதாவது ட்ரெஸ் மாற்றிட்டே இருக்கு, 2 minutes ஷால் போட்டு வந்துடுறேன். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லலாம் இருப்பேன். ஸோ நான் லீவ் விட்டதுமே நான் ஷூட்டை பற்றி லைக் அந்த மாதிரி டாப்பிக்கே நான் வச்சுக்கவே மாட்டேன். ஷூட்டுன்றதே என் காதில் விழவே கூடாது. மற்றபடி என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறேன். என்னோட வீட்டில் வந்து நான் ஷூட் விட்டு வந்தால் அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன நடந்தது ஷூட்டில் என்ன பண்ணாமல் எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வீட்டை பற்றி தான் பேசுவாங்க. எங்கள் அம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்படி ஆச்சுடி அப்படி ஆச்சுடி, இது பண்ணோம் அது பண்ணோம், நாளைக்கு இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவாங்களே தவிர அவங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நான் ரொம்ப டயர்டாக வரேன்னா அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ஹாட் வாட்டரில் பேக் வச்சு தரட்டுமா, கால் வலிக்குதா வச்சுக்கிறியா, சாப்பிட்றியா, ஊட்டி விடட்டுமா, தூங்குறியா, அவ்வளோ அவங்க என்னை தூங்க வைக்கிறதுல தான் இருப்பாங்க. போது தூங்கிடு. மற்றபடி என்னை எந்த விஷயங்களும் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. சிவாவுமே அப்படிதான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்குன்னா வர வழியில நான் தூங்கிட்டே வருவேன், அவன் கார் ஓட்டிகிட்டே வருவான். எங்கே போனாலுமே அப்படிதான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நான் தூங்கிடுவேன், சிவா கார் ஓட்டுவான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவான பீப்புள் உங்களை சுற்றி இருக்காங்கனாலே எதாக இருந்தாலும் நீங்கள் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணலாம். நைஸ், சூப்பர். ஸோ இன்றைக்கி நான் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து சிரிச்சுட்டே ஜாலியாக அப்படியே டமால்னு உங்ககிட்ட இந்த ஆன்சர்ஸ் வந்தது. அண்ட் சீக்கிரமாக உங்களோட மூவிஸ் நாட் ஜஸ்ட் வித் தீஸ் 2 மூவிஸ், இன்னும் நிறைய மூவிஸ் நீங்கள் பண்ணணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் இந்த வருஷம். ஸோ இப்படி சொல்லிட்டு உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். டச் வுட். And thank you so much for spending your valuable time today. Thank you so much. Actually என்னன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸில் வந்து ரிப்பீட்டடான நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். இந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய விஷயங்களை நானே திரும்பவும் வந்து ரீகால் பண்ணி நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடந்தல அப்படின்ற மாதிரி ரீகால் பண்ணிக்கிற சிச்சுவேஷனை நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு இட் வாஸ் அன் அமேசிங் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஜி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ரைஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ. அப்புறம் ஜூஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்லேருந்து 1000 rupees வவுச்சர். யூ கேன் யூஸ் திஸ் இன் பெசன்ட் நகர் அண்ட் திருவான்மியூர் பிரான்ச்சில். ஃபைன், இதுக்காகவே போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ரொம்ப 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 அது நாட்டியா, அது என்ன, நான் வந்து ஹைப்பரா என்ன அப்படின்னு எனக்கே தெரியாது. பட் நான் சம்டைம்ஸ் நான் ஏதோ பேட் மூட்ல இருக்கேன்னா அந்த மாதிரி ஒரு சைலண்ட் பர்சனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்களே வந்து இது ஸ்வேதா தானா, தக்காளி எல்லாம் ஃபேஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒர்க் ஆனதே இல்லை. எனக்கு ஏதாவது இப்போ இது நீ ஃபேஸ்ல போட்டா நல்லது அப்படி சொன்னா நான் அதை வாயில போட்டுக்குவேன்.